நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கங்கள். நான் உங்கள் நண்பன் டாக்டர் K.R. ரமேஷ், பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர். 7/5/2025 இன்று புதன்கிழமை, வளர்பிறை கூடிய நாள், தசமி. இன்றைக்கு விசுவாசு வருடம் தமிழ் மாதம் சித்திரை 24ஆம் நாள். வருடம் ஆரம்பித்து 127 நாள் ஆகிறது. இன்னும் 238 நாள் கையிலே இருக்கிறது. உபயோகப்படுத்துவதற்கு அனைத்து விதமான நல்ல காரியங்களும் நம்ம கரெக்டாக லைனப் பண்ணிட்டோம்னா நம்ம தான் ராஜா அப்படிங்கிறத மனசில் வைத்து கொள்ளலாம். இந்த நாளிலே ஒரு சிறப்பு என்னவென்றால், பூர நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நாள். இன்றைக்கு தசமி பூர நட்சத்திரம். மதுரை மீனாட்சி அம்மன் சொக்கநாத திக்விஜயம் செய்த அருளும் நாள். திருப்பனந்தாளிலே சிவபெருமானின் கல்யாணம் நடக்கக்கூடிய நாள். திருத்தணியிலே சிவபெருமானின் ரதோத்சவம் நடக்கக்கூடிய நாள். தூத்துக்குடியிலே நடராஜ பெருமானுக்கு உருகுச்சட்ட சேவை அப்படிங்கிறது ஒன்று நடக்கக்கூடிய நாள். இந்த நாளிலே பலவிதமான நல்ல விஷயங்கள் இருக்கிறதுனால நல்ல நேரம் எங்கே இருக்குதுன்னா, காலையில் 9:30லேருந்து 10:30 வரைக்கும் இருக்குது. சாயங்கால வேளையில் 4:30 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும் இருக்கிறது. கௌரி நல்ல நேரம் காலை 10:30லேருந்து 11:30 வரைக்கும். மத்தியானம் 6:30 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும். இன்றைய நாளிலே ராகு காலம் நண்பகல் 12 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும் இருக்குது. குளிகை காலம் காலை 10:30லேருந்து 12 மணி வரைக்கும். யமகண்டம் காலை 7:30லேருந்து 9 மணி வரைக்கும். சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இந்த நாளிலே மேஷ லக்னம் அப்படிங்கிற இடத்துல சூரியன் உதிக்கிறார். காலையில் 5:54 உதித்து விடுவார். அந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய நாழிகைன்னு பார்த்திங்கன்னா, ஒரு நாழிகை 6 வினாழி இருக்கும். கரணம் அப்படிங்கிற நேரம் 6 மணிலேருந்து 7:30 வரைக்கும் இருக்கும். இந்த நாளிலே நமக்கு பூர நட்சத்திரத்திலே சந்திரன் பயணிக்கிறார். அப்படின்னாலே சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம் என்ற மகர ராசிக்கு இருக்கும். மகர ராசி நாயர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். கோள்களின் சாரங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா, கிரகங்களின் அமைப்பு பிரகாரம் மேஷ ராசிக்குள்ளே சிம்மம் உச்சத்தில் இருக்கிறார். சிம்மம் என்றால் சூரியன் உச்சத்தில் அமர்ந்திருக்கிறார். அவருடைய 2ஆம் இடம் அப்படிங்கிற ரிஷபராசிக்குள்ளே குரு அமர்ந்திருக்க, கடகராசிக்குள்ளே செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். சிம்ம ராசிக்குள்ளே சந்திரன் அமர்ந்திருக்கிறார். கேது கன்னி ராசிக்குள்ளரையும், மீன ராசிக்குள்ளே சனி, சுக்கிர, புத, ராகு இவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இப்படி ஒரு நல்ல நிலையிலே இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இந்த நாள் அமைகிறது. இந்த நாளில் புதன்கிழமை அப்படின்வோம். புதன்கிழமை நார்மலாக விஷ்ணுவுக்கு ரொம்ப நல்ல நாள். விஷ்ணுவுக்கு நல்ல நாள். கல்வி கேள்விகளை எல்லாம் குழந்தைகளுக்கு பொருட்கள் வாங்கி கொடுப்பதற்கு நல்ல நாள். அதனால் நிறைய குழந்தைகளுக்கான படிப்பு ரிலேட்டடான புஸ்தகங்கள்லாம் வாங்கி கொடுத்தா ரொம்ப அபிவிருத்தியாக வளர்வார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 11வது நட்சத்திரம் பூர நட்சத்திரம் சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கக்கூடியது. அதனாலே புதுசாக கிரகங்களிலே வீடுகளிலே போகும்போது சாந்தி ஹோமம் செய்வது ரொம்ப நல்லது. பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. கிராமங்கள் எல்லாருக்கும் மாடு வாங்குறது நல்லது. முடியாத மருந்து செலவு செய்து கொண்டிருக்கிற வியாதிஸ்தர்கள் குளித்திருக்கார் நல்ல நாள். தசமி தேதியிலே எண்ணெய் தேய்த்து குளிப்பதனாலே லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு. அதனால் இன்றைக்கு எண்ணெய் தேய்த்து குளிப்பது நல்ல நாள். பிரயாணங்கள், புதிய வீட்டுக்கு போகிறது, நீர் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் செய்வது, யாருன்னா பெருசாக ஒரு இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் தான் ஆங்கருக்கெல்லாம் ரொம்ப புதிய முக்கியஸ்தர்களை பேட்டி காணுதல் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் ஒரு நல்ல நாள் என்று. வீடு சம்பந்தப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்யறதுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்ல நாள். சிம்ம விருச்சிக ராசிக்காரர் மட்டும் கொஞ்சம் திரிசூன்யம் பண்ணால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இவங்க சக்தி தேவியை வணங்கிட்டு செய்யக்கூடிய நாளாக இருப்பதனால கொஞ்சம் சக்தி தேவியை வணங்கிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் இவங்களுக்கு நல்லதே அமையும். இன்றைய நாளிலே கரஜை கரணம் அப்படிங்கிற கரணம் உண்டு.
கரஜை அப்படின்னாக்க மாடு அப்படின்னு சொல்லுவோம். கருதை அப்படின்னா யானைன்னு சொல்லுவோம். யானை கட்டி போரடித்தார் மாளாது என்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. யானை வைத்து போரடித்தார். அப்போ விதை விதைக்கிறது, பயிர் போடுறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். வள்ளி கல்யாணத்தில் எப்படி யானையாக வந்து விநாயக பெருமான் அந்த கல்யாணத்தை பண்ணாரோ, திருமணத்துக்கு நல்ல விஷயமாக அமையும். அதனால் இன்றைக்கு நீங்கள் வணங்கக்கூடியது திருப்பதி பெருமாளை வணங்குவதும், இந்திராதி தேவர்களை வணங்குவதும், விநாயக பெருமானை வழங்குவதும் ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். யோக பலனாக வியாக்கத்த பாதம் அப்படிங்கிற பாதம், எதனா வதம் பண்ணுறது, யார் கூட சண்டை போடுறது, கேஸ்லாம் ஃபைல் பண்ணுறதெல்லாம் இன்றைக்கி பண்ணலாம். மந்திரங்கள் ஜபித்து யார் மேலே செய்வினை ஏவனைகள்லாம் பண்ணக்கூடிய காரியங்களாக அமைகிறது இன்றைக்கி பண்ணலாம். எதை விரட்டுறதுன்னு சொல்கிறோம், பிறரை விரட்டுதல் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடியதெல்லாம் இந்த நாளில் பண்ணும்போது அதெல்லாம் பலனாக மாறும்னு உண்டு. அது உபயோகப்படட்டும். நாம் தொடர்ந்து காண இருப்பது ஒரு ராசிக்கான பலன்கள். வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே. அமைதியே உருவானவர், எதையுமே பொறுமையாக சாதிக்க வேண்டும் என எண்ணம் இருந்தாலும் வேகத்தோடு முயன்றால் விவேகமாக இருப்பேன் என்ற எண்ணத்தோடு வேகத்தோடு ஓடுபவர்கள் நீங்கள். உங்கள் ராசியிலே அத்தனை விதமான பலன்களையும் பொருந்திய சூரிய பகவான் இருக்கிறதுனால தான் எதையும் சாதித்து விட வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கிறது என்பதும், நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களெல்லாம் முன்னின்று நடத்தக்கூடிய பொருளாதார வசதியை பற்றிய எண்ணங்கள் உங்களுக்கு நிறைய இருக்கிறது. எதையும் முதன்மைப்படுத்தியதுனாலே உங்களுக்கு நட்பும் உண்டு, சுற்றமும் உண்டு அப்படிங்கிறதும் சூழ்நிலை இருக்கிறது. உங்களுக்கு நிம்மதி தரக்கூடிய ஒரு நல்ல செய்தி இன்றைக்கு உண்டு. கவலைகள் மறக்கலாம், நட்புகள் சூழும், லாபம் அதிகரிக்கும். மற்றவர்களுக்கு நீங்கள் உதவுவதனாலே உங்களுக்கு சுபிட்சங்கள் வரும். உங்களுக்கு வரவு இன்றைக்கு நிறைய இருக்குங்க, பரவாயில்ல. வரவு செலவை விட ஜாஸ்தி இருக்காது. ஆனாலும் உங்களால் சமாளித்து விடக்கூடிய சூழ்நிலை உண்டு. சின்ன சின்ன பொருள் நஷ்டத்துக்கான காலகட்டங்களும் இன்றைக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய நாளில் இன்றைக்கு நாள் வைத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் இன்றைக்கி செய்யக்கூடியதெல்லாம் கொஞ்சம் பக்தி சிரதையோடு செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும். எப்பயுமே மனதுக்குள்ளே விநாயகப் பெருமானை மடங்கி செய்யக்கூடிய காரியங்கள் பல விதத்திலும் உங்களுக்கு சாதனையாக மாறக்கூடியதும் உங்களை உயர்வுக்கு கொண்டு செல்லக்கூடியதும் ஆகிறது. அதனாலே இந்த நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் 1, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், மனதாலே நீங்கள் விநாயகப் பெருமானை வணங்குவதும், கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை மஞ்சள் அப்படிங்கிற ஒரு கலரை உபயோகப்படுத்துவதும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய பரிமாணத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் அமையட்டும். இந்த நாள் ஒரு இனிய நாளாய் உங்களுக்கு வாழ்க்கையில் வளத்தையும் வாழ்க்கையில் செழிப்பையும் உங்களுக்கு தரட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே. எதையும் நிம்மதியுடன் மெதுவாக யோசித்து கவலைகளை ஒரு ஓரத்தில் வைத்து கொண்டு இருந்தாலும் அதை பற்றின சிந்தனையே நாம் பண்ணிகிட்டு இருந்தால் நமக்கு எப்படிங்க ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, லாபம் வரும் அப்படின்னு ஒரு ஆல்டர்னேட் சொல்யூஷனும் மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் கூட செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே உங்களை வாழ்க்கை அப்படியே மெல்ல மெல்ல வளர்த்தி கொண்டே இருக்கிறது. நீங்கள் செய்த காலத்தால் செய்த உதவி ஞானத்தில் மாலை பெரிது அப்படின்னு சொல்லக்கூடிய உதவிகள் உங்களுக்கு ரெசிப்ரோகேஷனாக வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் வரவுகள் உண்டு. செலவுகள் உங்கள் கட்டுக்கோப்பில் இருக்குது. நீங்கள் அதனால் வரவை செலவை விட ஜாஸ்தியாக பெருக்கிக் கொள்ளக்கூடிய அத்தனை விதமான நுட்பங்களையும் தெரிந்து வைத்திருப்பவர்கள் நீங்கள். உங்களை தொழில் நஷ்டப்படுத்துவதில்லை, லாபத்திற்கு அதிகமான பலன்களை கொண்டு செல்லக்கூடிய சூழ்நிலையை காட்டுகிறதுனாலே கொஞ்சம் குலதெய்வ வழிபாடு, பக்தி, அந்த ஸ்ரத்தை அதெல்லாம் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் சாதித்து விடுவீர்கள். இதனாலே வாழ்க்கையிலே புதிய உச்சத்தை எட்டப் போகிறீர்கள் என்ற நல்ல ஆணித்தரமான நம்பிக்கையை உங்களுக்கு வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா எல்லா கிரகங்களும் நல்லா இருக்குங்க, உங்களுக்கு சூப்பராக இருக்குது. நீங்கள் செய்ய வேண்டியது முதல்ல உங்களை நீங்கள் நம்பணும். இது பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாம் கிடச்சிரும். நீங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அமைதி இல்லாத மனது அப்படிங்கிறத மட்டும் மனதில் தூக்கிடுங்க. அமைதி இல்லாத மனது ஒரு கலைஞர் குட்டை போன்றது, அதில் எதுவுமே கிடைக்காது அப்படிங்கிறது உண்மை. அதனால் மனதிலே அமைதி ஆழ்ந்து அப்படி இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா
உங்களால் சாதிக்க முடியாது எதுவுமே இல்லை, நீங்கள் சாதித்து விடலாம் அப்படிங்கிறத நம்பினால் அதுதான் உங்கள் வாழ்க்கை. அதனால் உங்களுக்கு வாழ்க்கையிலே நிறைய முன்னேற்றம் வரப்போகிறது. பயங்கள் போகும். நார்மலாக நாகப்பட்டினம் பக்கத்தில் ரத்னகிரீஸ்வரர் கோயிலில் விஷஜந்துக்கள் இருக்கக்கூடிய பயங்கள் இருக்கக்கூடிய ஆலயம் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட விஷஜந்துக்கள் இருக்கிற பயப்போக்கக்கூடிய ஆலயத்துக்கு போனாலும் சரி, இதை மனதிலே எனக்கு சிவபெருமானை வழிபட்டாலும் சரி, அந்த காரியங்கள் நடக்கும். 9, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணையும் பயன்படுத்துவதும் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துவதும் உங்கள் வாழ்க்கையிலே சுபிட்சங்கள் பலவும், வாழ்க்கையில் வளங்கள் நலங்களும் பெருகவும் உங்களுக்கு வழிகாட்டியாக அந்த ரத்னகிரீஸ்வரர் இருக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. உங்கள் வாழ்க்கையிலே முதல் பிரையாரிட்டி நட்பு, 2ஆம் பிரையாரிட்டி லாபம், 3ஆம் பிரையாரிட்டி யாருக்கு உதவுவதோ அத்தனை உதவிகளையும் செய்வது. இந்த பிரையாரிட்டி பேசிஸில் உங்கள் வாழ்க்கையை அமைத்து கொண்டிருக்கிறீர்கள். அதனாலே நீங்கள் வரக்கூடிய தொழிலிலே பலவிதமான லாபத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வைத்திருக்கிறீங்க. வரவு எப்பவுமே உண்டு. வரவு எட்டனா செலவு 10நாலாம் கிடையாது. வரவு 10னா செலவு 8னா. அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் ரிவர்ஸ் கான்ஸ்பிரஷன், எல்லாத்தையும் யோசித்து செய்வதனாலே லாபங்கள் உண்டு. பூர நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரத்திலே சந்திரன் பிரயாணிக்கும் போது உங்களுக்கு செலவுகள் கட்டுப்படும், நஷ்டங்கள் போகும். உங்களுடைய ஸ்ரத்தா பக்தின்னு சொல்லக்கூடிய விஷயங்களான மனதிலே ஒருமைப்படுத்தி செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே நீங்கள் நன்மதாக செய்துவிடுகிறீர்கள். அதனாலே சாதனைகள் பல சோதனையும் கடந்து செய்யக்கூடிய ஆசாமியாக மாறுறீங்க. வாழ்க்கையில் சிலவங்களுக்கு தான் உயர்வு அப்படிங்கிற எண்ணம் கிடைக்கும். உங்களுக்கு உயர்வு உண்டு. உயர்வர உயர்நலம் அப்படின்னு சொல்லுவோம். எத்தனையுமே உயர்வாக எண்ணி அதனால் நலங்களை பெறக்கூடிய அத்தனை தன்மைகளும் கொண்டவர் நீங்கள். இன்றைக்கி நல்லா இருக்குதுங்க நாள். கவலையெல்லாம் விட்டுடுங்க. சந்தோஷமாக இருக்கலாம், நிம்மதியாக இருக்கலாம், அமைதியாக இருக்கலாம். செய்யக்கூடிய காரியங்களில் நல்லா நடக்க போகுது. அப்புறம் என் கன்ஃபியூஷன், உங்களுடைய ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூட புதன். இன்றைக்கு நாளே புதனுடைய நாள் தானே, ஆளும் கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்டதுனாலே நீங்கள் யோசிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி சக்ஸஸ் ஸ்டோரி தான் இருக்க போகிறது. அதனால் வெற்றியே உங்களுக்கு கிடைக்கட்டும். அந்த வெற்றியின் வகையை நீங்கள் அனைத்து விதமான சுவைகளாக அணிவதற்கு 2, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துவதும், சிவபெருமானை வழிபடுவதும் உங்கள் வாழ்க்கையிலே பலவிதமான நலங்களையும் வளங்களையும் பெருக்கி ஒரு உன்னதமான உயர்நிலைக்கு உங்களை எடுத்து செல்லட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடக ராசி அன்பர்களே. உங்களுடைய மனதிலே இருக்கக்கூடிய அத்தனை செயல்களையும் நட்பின் அடிப்படையிலே செய்வீர்கள். ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாலும் ஓகே, அவங்க என்ன சொன்னாலும் எஸ், அவங்கக்கிட்ட கேட்டுட்டு செய்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வீட்லேயுமே நீங்கள் டிக்டேட் பண்ணுறீங்க. வீட்டில் இருக்கிறவங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்லேயே தான் இருக்காங்க, கலத்தரமும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான். அதனால் அந்யோன்யமாக தான் இருக்கிறீங்க, அதில் தப்பு இல்லை. அதனால் செய்யக்கூடிய காரியங்கள் லாபங்களாக தானே வருது. ஏழை எளிவருக்கு உதவுவது உங்களுக்கு கைவந்த கலை. அதனால் உதவி செய்து அதனால் வரக்கூடிய சந்தோஷத்தை நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கிறீங்க. வரவுகள் எப்போதுமே உங்களுக்கு நிறைய இருக்கிறதுனால புதிய குடும்ப வரவும் உண்டு. ஒரு குழந்தை பேர் அப்படிங்கிற காது உங்களுக்கு உண்டு, காதல் விழும். அடுத்து அவங்க கன்சீவாக இருக்காங்க, இல்லை இவங்க குழந்தை பெற்றுட்டாங்க, இதனுடைய நல்ல இதற்குன்னு ஒரு நல்ல நல்ல விஷயங்கள். மருத்துவ ரீதியாக ஃபெர்டிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கருத்தரித்தல் மையத்துக்கு சென்று வரக்கூடிய விஷயங்களையும் இன்றைக்கு நல்ல ஒரு சூழ்நிலையான நல்ல செய்திகள் உங்கள் காதை வந்து அடையும். புதிய வரவுகளை வாழ்க்கையிலே நீங்கள் பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. திருமணத்திலே சுப செலவுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது, வரன் முதல்ல அமைஞ்சிட்டாலே கல்யாண மண்டபத்தை ரெடி பண்ணுவோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் இன்றைக்கு இருக்கிறது. ஆஃபீஸில் புதிய ஒரு ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கிறீங்க, நீங்களே போயிட்டு வாண்டடாகவே, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் காட்டுகிறது. செலவுக்கு மிஞ்சி வரவு இருக்கிறதுனால சந்தோஷம் உண்டு. குலதெய்வ வழிபாட்டுக்கான சில பிரயாணங்களும் உண்டு. இடப்பெயர்ச்சி இடமாறுதல்கள் உங்கள் வாழ்க்கையிலே புதிய யோகத்தை கொடுக்க போகிறது. சில வியாபார அன்பர்களுக்கு
உங்களுடைய பிஸ்னஸை பெருக்கிறதுக்கான பிரிண்டிங்னு சொல்லக்கூடிய விசிட்டிங் கார்ட்ஸு, பேம்ப்ளெட்ஸ் அதெல்லாம் போட வேண்டிய நாள் இன்றைக்கு. அதெல்லாம் போடுங்க. உங்கள் வாழ்க்கையில் சுபிட்சங்கள் வந்து விட்டது அப்படின்னு மனதில் எண்ணிக்கொண்டீர்களானாலே சுபிட்சம் உங்களிடம் இருக்கிறது. 3-8 என்ற எண்ணை பயன்படுத்துவதும், இந்த நாளிலே நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வமாக சக்தி தேவியை வழிபடுவதும், சக்திக்கு உகந்த அந்த சிவப்பு நிறத்தை பயன்படுத்துவதும் உங்கள் வாழ்க்கையிலே சுபிட்சத்தை மென்மேலும் வளரச் செய்யட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி அன்பர்களே. எதையுமே பொருட்படுத்தாமல் லாபத்தையே மனதில் கொண்டு ஆத்மார்த்தமாக உங்களை அர்ப்பணித்து கொண்டு வேலை செய்யக்கூடிய அன்பர் நீங்கள். லாபத்தை முதன்மைப்படுத்துவது மட்டுமில்லை, என்னை சேர்ந்து வந்தவர்களுக்கெல்லாம் லாபம் கிடைக்கணும், அதாவது எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை தீர்மானமாக மனதில் வைத்திருப்பவர். யாரும் கவலைப்படாத, நான் உனக்கு வேலை தரேன், நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படி வாலின்றாக போய் நட்பு பாராட்டி அவங்களை கூட்டிகிட்டு வந்து வச்சுருவீங்க. அதனால் அந்த உதவிக்கரம் நீட்டும் கொண்ட தன்மையினாலே உங்களுடன் கூட இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. செலவு இருந்தாலும் அந்த நட்பு, அந்த சுற்றம், அந்த ஒரு கூட்டம், எனக்குன்னு ஒரு தனி கூட்டம் இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த தனி கூட்டத்தை வரவாக மாற்றிக்கொண்டவர் நீங்கள். அந்த வரவு உங்களுக்கு எப்பயுமே நல்லதாக அமையக்கூடிய சூழ்நிலையை இந்த நாளும் அமைத்து கொடுக்கிறது. நார்மலாக சொல்லுவோம், சிம்மராசிக்குள்ளே புதன் வந்து நட்புடன் இருப்பார் அப்படின்னு சொல்லி. இந்த நாள் உங்களுக்கு மேன்மேலும் பலத்தை கொடுப்பதற்கான புத்தியை கொடுக்கக்கூடிய தன்மையை கொடுக்குதும். இன்றைக்கு சந்திரன் உங்களுடைய ராசிக்குள்ளே இருக்கிறதுனாலையும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே அடுத்த ஸ்டேஜுக்கு வளர்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் அடுத்த ஸ்டேஜ்னால் நார்மலாக என்ன சொல்லுவோம், வண்டி, வாகனம், வீடு, மனை இதெல்லாம் வாங்குவதற்கான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவது, சொத்துக்கள் சேருவதற்கான, பூர்வ புண்ணிய சொத்துக்கள் அப்படிங்கிற உறவு சொத்துக்கள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தகராறுகள் முடிந்து போகும், வழக்குகள் தீர்ந்து போகும், உங்கள் மேலே இருந்த கேஸ் எல்லாம் வாபஸ் ஆகிடும், வியாதிகள் தீர்ந்துவிடும், எதிரிகள் தொல்லை இல்லாமல் இருப்பார்கள். உங்கள் தொல்லை அவங்ககிட்டலாம், அவங்க தொல்லை உங்களுக்கு இல்லைன்னு 2 பேர் டிபார்ட் ஆகிடுவாங்க. அதனால் நஷ்டங்கள் குறைந்து விடும், விரயம் கம்மியாகும், உயர்வு நிறைய இருக்கும். இதுதான் என்னுடைய பலன். இந்த நாளிலே நீங்கள் செய்ய வேண்டியது 2-4 என்ற எண்ணெய் அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், இந்த நாளிலே நீங்கள் சிவப்பு கலரை பயன்படுத்துவதும், காளி தெய்வத்தை வணங்குவதும் உங்களுக்கு அபிவிருதமான வளத்தையும் நலத்தையும் பல்வேறு விதமான சொத்துக்களையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கட்டும். இந்த நாள் ஒரு இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே. எத்தனை பேர் வந்தாலும் நான் சற்றும் குறைய மாட்டேன். என் வாழ்க்கையிலே நான் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் எப்படி லாபத்தை கொடுப்பதாக அமையட்டும். கடன் வாங்கியாவது கல்யாணம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளார எல்லாமே உங்களுடைய சூழ்நிலையை சமாளிக்கக்கூடிய எண்ணத்திலே வைத்திருக்கக்கூடிய அத்தனை திறமைசாலி நீங்கள். ராசியில் இருக்கக்கூடிய ராசிநாதனான புதனுடைய நாள் எனக்கு புதன் டே அப்படின்னா புத்தின்னு அர்த்தம். உங்களுக்கு புத்தின்றது எப்படி இருக்குன்னா, ஜோதிட அடிப்படையில் சொல்லக்கூடிய உச்சத்திலும் ஆட்சியிலும் இருக்கக்கூடிய புதன் உங்களுக்கு. அதனால் இன்றைய நாளிலே உங்களுக்கு புத்தி எப்படி ஒர்க் பண்ணணும்னா எக்ஸ்ட்ராடினரியாக ஒர்க் பண்ணும். அதனால் எந்த விதமான ஐடியாவை நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுனாலும் இந்த நாளில் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு மனோகாரகன் அப்படிங்கிற ஒரு சந்திரன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். கவலையப்பட வேண்டாம். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு அப்படியே ஃபஸ்ட் கிளாஸாக சேர்ந்து கொடுப்பாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சில ஐடியாஸ்லாம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா கொடுக்குற ஐடியாஸ் உங்களுக்கு லாபமாக தான் அமைய போகிறதுன்னு மைண்டில் எடுத்துக்கோங்க. அந்த லாபத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய உதவிகள் என்னென்னா, உங்கள் வாழ்க்கையிலே புதிய பரிமாணத்தை ஏற்படுத்தக்கூடிய நாட்களாக அமைத்துக் கொள்வதிலே இந்த நாளை குறிப்பிடுத்திக் கொள்வது. களத்திரம் அப்படிங்கிறது நார்மலாக என்ன சொல்லுவோம், உங்களுடைய மனைவி அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்தானத்துக்கு இன்னொரு பேர் சொல்லுவோம், நம்ம பார்ட்னர்ஸ் சொல்லக்கூடிய தொழிலில் இன்னொரு பேரை சேர்த்துக்கொண்டு 2 பேரும் செய்யக்கூடிய பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க இன்றைக்கி சொல்லக்கூடிய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி கொடுக்க போகுது. அதனால் அவங்க சொன்னால் கொஞ்சம் கேளுங்க. சில வாட்டி சொல்லுவேன், நீங்கள் ஒய்ஃப்கிட்ட கொஞ்சம் கேட்டுட்டு சொல்லுங்கள். சிலவங்க சொல்லுவாங்க, நான் ஒய்ஃப்கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன். இதெல்லாமே இன்றைக்கி சக்ஸஸ் ஸ்டோரி தான் கொடுக்க, கவலைப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் வரத்தை பெறுவதற்கும் செலவை கம்மி பண்ணுவதற்கும் ஒரு நல்ல நாள். அதனால் அதை பிடிச்சிக்கிடுங்க.
நஷ்டத்தை குறைக்கணும்னா என்ன பண்ணணும்? யாரா சொன்னால் கேட்டுக்கணும் இல்லையா? அதனால் இன்றைக்கி கேட்கக்கூடிய நாளில் இன்றைக்கி நாள் நல்லா இருக்குது. புதன் நாளே நார்மலாக பக்தியை வைத்துக் கொள்வதுன்னு சொல்லுவாங்க நார்மலாக. அப்போ கொஞ்சம் பக்தியோடு ஸ்ரத்தையோடு செய்யக்கூடிய விஷயமாக நீங்கள் செய்யக்கூடியதெல்லாம் பக்ஸம் இருக்குது. இன்றைக்கு ஒரு சாதனையை உருவாக்கக்கூடிய நாள், உங்கள் வாழ்க்கையிலே உயர்வை நோக்கி செல்லக்கூடிய உன்னதமான நாள். இன்றைக்கு 1-6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிவபெருமானை வழிபடுங்கள். இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்கள் உங்கள் நிறங்களாக. இது ரொம்ப நல்ல சுபிட்சமான ஒரு பலன் கொடுக்கக்கூடிய நல்ல நாளாய் அமையட்டும். இந்த நாள் ஒரு இணைய நாளை அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துளாராசி அன்பர்களே. செய்யக்கூடிய காரியங்களிலே நேர்மை, தர்மம், நியாயம், இது உங்களுக்கு ரூல். எதுக்கு வந்தாலும் கவலை இல்லாமல் செய்யணும். கவலை வந்தால் கொஞ்சம் சோர்ந்து போயிடுறீங்க. ஏன்பா இப்படி நடக்குது, எப்படா இந்த வேஷம் மாறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை கொடுத்துட்றீங்க. அந்த மரத்தை மட்டும் கொஞ்சம் ஸ்லாக்னஸ் இருக்குதுன்றது புரிஞ்சுக்கிடுங்க. கொஞ்சம் மாற்றிக்கிடலாம். எதுவும் எரிச்சலோடு பார்க்காதீங்க, கோபத்தோடு பார்க்காதீங்க. தன்மைகளை மாற்றிக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் சுபிட்சங்களை காணப்போகிறீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே வரவு அப்படிங்கிறது நிறைய இருக்குதுங்க. நார்மலாக கேட்போம் இல்லையா, செலவு கம்மியாக வரவு ஜாஸ்தியா அப்படின்னா, உங்களுக்கு வரவு ஜாஸ்தி செலவு கம்மி, கவலைப்படாதீங்க. நஷ்டங்கள் எல்லாம் இல்லை. உங்களுடைய எதிர்ப்பவர்கள் எதிரிகளெல்லாம் ஓடிவிடக்கூடிய சூழ்நிலை. மருத்துவத்திலே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம். எதிரிகள் தொல்லை இல்லாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. லாபம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை. குருட்டு அதிர்ஷ்டம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதனால் நல்ல நாள் இன்றைக்கு. இந்த நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களினாலே ஒரு விதமான சாதனை, சிலவங்களுக்கு அவார்ட்ஸ் ரிவார்ட்லாம் வரக்கூடிய விஷயங்களும் உண்டு. ஒரு சில அன்பர்களுக்கு தான் செய்த உதவியினாலே தர்மம் தலைகாக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் காணப்போகிறீர்கள். இன்றைக்கு நீங்கள் நரசிம்ம பெருமானை வழிபடுவதனாலே செய்யக்கூடிய லாபங்கள் உங்களுக்கு நிறைய உண்டு. 3-4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், வெள்ளை கலர் பயன்படுத்துவதும் இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு செய்தியையும் வாழ்க்கையின் லாபத்தையும் உங்களுக்கு பெற்றுத்தரும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் கொள்ள வேண்டாம். வெற்றி நிச்சயம். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. உங்களுடைய செலவுகளை நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்னு உங்களுக்கு தெரியும். அதனால் லாபத்தை பெருக்கிக் கொள்ளவும், வாழ்க்கையில் வசதியாக இருக்குவதற்கும், அடுத்தடுத்த எப்படிலாம் பில்ட் பண்ணி உங்களுடைய சொத்துக்களை பெருக்க வேண்டும், பூர்வீக சொத்துக்களை எப்படி பெருக்கிக் கொள்ள வேண்டும், வாய்க்கா வரப்பு சண்டையெல்லாம் எப்படி தீர்க்க வேண்டும், எல்லா விஷயமும் நுவான்சஸ் சொல்லுவோம். எல்லா நுணுக்கங்களையும் தெரிந்தவர் நீங்கள். அதனாலே உங்களுக்கு லாபங்கள் பன்மடங்காக பெருகி வருவதற்கான வாய்ப்புகள் உள்ள நாளிலே இந்த நாளும் ஒன்று. கவலைகளை மறந்து விடுங்கள். கவலைகள் கட்டி போடுவதாக அமைகிறது. அதனால் கவலைகளை ஓர வச்சுட்டு, நான் செய்யக்கூடிய காரியங்கள் எனக்கு நிம்மதியான ஒரு சூழ்நிலை தருகிறதா, குடும்பத்திலே ஒரு இணக்கமான சூழ்நிலை தருவதான்னு மட்டும் அனலைஸ் பண்ணுங்க. ஒரு உதவி செய்தவுடைய தன்மையானது உங்கள் வாழ்க்கையிலே வளர்ச்சியை பெருக்கி தருவதாக அமைந்தால் அந்த உதவியை நீங்கள் செய்வீர்கள். அப்படி எண்ணக்கூடிய உதவிகள் எல்லாம் பலன் எதிர்பாராமல் நீங்கள் கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வாழ்க்கையில் உயர்வு அப்படிங்கிற எண்ணத்தை நீங்கள் எட்டி பிடித்து விடுவீர்கள். சந்தேகம் வேண்டாம். உங்களுடைய தடைக்கல்லாக இருப்பது சில நண்பர்கள். அந்த நண்பர்களை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள கழித்து விடக்கூடிய நல்ல நாள்லே இந்த நாள் உண்டு. ஓஹோ, நீ இப்படி தானா, நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன்கிட்ட சொல்லுவீங்க. நம்ம இனிமேல் அதிகமாக சந்தித்து கொள்வதே வேண்டாம். களத்திரம், அதே மாதிரி உங்களுடைய வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ் உங்கள் லாபத்தை நோக்கியே செய்யக்கூடிய விஷயத்தை காட்டி கொடுத்துருக்குறாங்க. அதனால் செம்மையாக இருக்கக்கூடிய சூப்பரான டேயில் இன்றைக்கி டே நல்ல நாள். நீங்கள் மன சந்தோஷமான இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை தரக்கூடிய நாள். வளர்ச்சியை பார்க்க போகிறீர்கள். ஆனால் வளரும் ஒரு தன்மை இருப்பதனால 2, 5 என்ற அதிர்ஷ்ட எண் உங்களுக்கு ரொம்ப நல்ல நம்பராக அமைய போகிறது.
இளம் சிவப்பு நிறம் உங்களுக்கு நல்ல நிறமாகும். சக்தி தேவியை வழிபடுவதனால் வரக்கூடிய பலன்களை நீங்கள் பெறப்போகிறீர்கள். அந்த நாளை இந்த நாள் ஒரு சுபிட்சமான நாளாகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் உங்களுக்கு இருக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. எதை சென்றாலும் ஏதாவது ஒரு தடை வருத சார், தடை மீறி நல்லது நடக்கக்கூடிய நாள் ஏதானும் உண்டா? என் வாழ்க்கையிலே தடையற்ற நாள் சிறப்பான நாள் உண்டா என்றால் இன்றைய நாளிலே காலையில் கொஞ்சம் காரிய தாமதங்கள் இருந்தாலும் மத்தியானத்துக்கு அப்புறம் உங்கள் மாற்றத்தை அப்படி கிளியராக மகிழ்ச்சி, புன்னகை, வெற்றி இதெல்லாம் கூடக்கூடிய ஒரு சந்தோஷகரமான நாள் இன்றைக்கு. அதனால் ஒரு 11 மணி வரைக்கும் கொஞ்சம் டஃப்பாக இருக்குங்க டே. அதுக்கப்புறம் கூல் அண்ட் ஸ்மூத் உங்களுக்கு நல்ல மூமெண்ட்டு கொடுக்கக்கூடிய டே. இன்றைக்கி நாள் நல்லா இருக்க போது. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள்லாம் வரப்போகுது. புதிய ஐடியாஸ்லாம் வரப்போகுது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா சில ஐடியாஸ்லாம் கிடைக்கும். அதெல்லாம் லாபத்தை கொடுப்பதாக அமைகிறது. நீங்கள் முன்னாடி செய்த அவங்களுக்கு ஹெல்ப்பு இன்றைக்கி ரெசிப்ரோகேட் பண்ணி அன்றைக்கி நீங்கள் செஞ்சீங்களே இந்தாங்க கடனை திருப்பி கொடுத்துட்றேன் அப்படி திருப்பி கொடுப்பான். அதனால் வரக்கூடிய வரவுகள் எக்ஸ்ட்ராவாக உண்டு. உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அமைதியான நிம்மதியான ஒரு வரவான நாளாக இந்த நாள், லாபத்தை கொடுக்கக்கூடிய நாள், நஷ்டமில்லாத நாள், அன்பை கொடுக்கக்கூடிய நாள், பக்தியோடு இருக்கக்கூடிய நாள். அதனால் ரொம்ப நல்ல நாள் இன்றைக்கி. வாழ்க்கையை சுபிட்சத்தை நோக்கி எதிர்காலத்திலே ஒரு நல்ல வரவுகளை எண்ணிக்கொண்டு வரன்களை பார்க்கக்கூடிய திருமண முயற்சிகள் எல்லாம் நல்லதாக நடக்கக்கூடிய சூழ்நிலையும், பொருள் வரவு மட்டுமில்லை புதிய உறவு முறை வரவுகளும் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. 2, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். இன்றைக்கு குபேரலட்சுமியை வணங்குங்கள். வரக்கூடிய பலன்கள், லக்ஷ்மியின் ஐஸ்வர்யங்கள் எப்படி பெருகி வருமோ அப்படிப்பட்ட பெருக்கத்துடன் உங்களை இந்த போரிங் வித் ஃப்ளட்டட் வித் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவான், கடல் போல் உங்களிடம் பணம் நிறைவாக இருக்கிறதுக்கு அந்த லக்ஷ்மி தேவி உங்களை என்றென்றும் காக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி அன்பர்களே. நீங்கள் நார்மலாகவே ரொம்ப பக்திமான், செய்யக்கூடிய காரியத்தெல்லாம் திறன்பட ஆராய்ந்தபின் உங்களுக்கு எது தெரியுமோ அதை வைத்துக்கொண்டு சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலும், உங்களுக்கு தெரிந்த காரியத்தை வைத்துக்கொண்டு அடுத்தடுத்த ஸ்டேஜில் உயர்ந்து போவதற்கும், அதை மெதுவாக அமைதியாக செய்வதற்கும், செஞ்ச பிறகு ஆமாம் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு நிம்மதியை கொடுப்பதற்கும், உங்கள் கவலைகளே உங்கள் மனத்துக்குள்ளேயே போட்டுக்கொண்டு வெளியில் எதுவும் காட்டிக்காமல் நட்பு வட்டாரத்திலே அப்படி எப்பயுமே சிரித்து கொண்டு இருப்பதற்கும் உங்களை போல் ஆள் கிடையாது. அவ்வளோ சூப்பரான ஆள். உங்களுக்கு இன்றைக்கு லாபம் வரக்கூடிய ஒரு நாளாக இருந்தாலும் சந்திரனின் அஷ்டமம் அப்படிங்கிற ஒரு தன்மையினாலே உங்களுக்கு சில மனசிலே பயங்கள் வருவதற்கும், அந்த பயத்தினாலே சில நஷ்டங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அதில் கொஞ்சம் கவலை கொடுக்கக்கூடிய நாள் அப்படின்னு வைத்துக்கொள்ளலாம். மனக்கவலை உண்டு, பயங்களினாலே வரக்கூடிய பிதற்றங்கள் உண்டு. அதனால் கொஞ்சம் பார்த்து செய்ய வேண்டிய நாளில் இன்றைக்கி ஒரு நாள். புதிய முயற்சிகளை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்கில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் பண்ணிகிட்டே போகலாம். புதுசாக எதுவும் செய்ய வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு மனசில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்ததுனால நான் செய்யக்கூடிய வேலைகள்லாம் இதை செஞ்சேன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் விட்டுருங்க. புதுசாக வேலைக்கு மனு போடுறது, இடமாற்றத்தை பற்றி யோசிப்பது, இல்லை பிரயாணங்களை பற்றின ஒரு தொகுப்பை கிரியேட் பண்ணுவது, இதெல்லாம் இன்றைக்கி வேண்டாம். அதெல்லாம் அவ்வளோ சக்ஸஸ் ஸ்டோரி கொடுக்காது. அதனால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். 1, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சிக்கலான சூழ்நிலையிலிருந்து உங்களை விடுவித்து கொண்டு விடுவதற்கு சிவபெருமானை வழிபடுவது பிறந்த பலனை கொடுக்கும். கருநீலம் அப்படிங்கிற அந்த கண்டனுடைய நீளத்தை பயன்படுத்துவதும் உங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான நன்மைகளையும் ஒரு தெளிவையும் புதிய பரிமாணத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி அன்பர்களே. செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தையுமே
மனதிலே நிறுத்தி நான் என்ன செய்ய போகிறேன், இதனுடைய ரெசிப்ரோகேஷனான பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறதையும் அழகாக புரிந்து கொண்டு அந்த சுவையை அழகாக அனுபவித்து ஒரு காரியத்தையுமே ஒன் அடுத்தடுத்து எடுத்து ஸ்டெப்ஸை வைக்கும்போதே ஜெயித்தல் அப்படிங்கிற எண்ணத்தோட மனதை அழகாக பில்ட் பண்ணியிருப்பாங்க. நார்மலாக அந்த சீட்டு கட்டிலெலாம் வச்சு ஒரு கட்டு நிதானமாக வச்சு ஒரு பெரிய கோபுரத்தை க்ரியேட் பண்ணுவாங்க. அப்படி அழகாக க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு மனநிலை. அந்த கடல் மணலை வைத்து கொண்டு ஒரு கோட்டையை கட்டி அதை அழகாக பார்ப்பது மாதிரி அழகாக மனதிலே கோட்டையை கட்டி வைத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையை மனது வைத்திருக்கிறது. அந்த கோட்டையை கட்டினா மாதிரி எனக்கு லேட் டைமில் கிடைக்குமா அப்படிங்கிறதுக்கான எண்ணத்துக்கு ஒரு சில தடை என்னது என்றால், அமைதியற்ற மனநிலையை வைத்து கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் குடும்பத்திலே குழப்பத்தை ஏற்படுத்திவிடும். அதனாலே குடும்பத்திலே கொஞ்சம் நிம்மதியும் குழப்பமும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் மனத்தை சாந்திப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், காலையிலேருந்து கொஞ்சம் நேரம் யோகா பண்ணணும், கொஞ்சம் நேரம் நிதானித்து செய்யக்கூடிய எண்ணத்தையும் கொண்டு வந்துடணும். கொஞ்சம் வாட்டர், நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்கிறான். அதனால் தண்ணியை நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கன்சியூம் பண்ணணும். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய மகம் அப்படிங்கிற இடத்துல இருந்து சந்திரன் பார்த்து கொண்டிருக்க அவங்க ராசி. அதனால் இன்றைக்கி அந்த தண்ணி கொஞ்சம் அதிகமாக பருக வேண்டிய நாள், மனநிலையை கொஞ்சம் சரி பண்ணிக்க வேண்டிய நாள். அப்படி பண்ணிங்கன்னா ஆரோக்கிய குறைபாடு இல்லாமல் நல்லா இருக்கலாம். ஹெல்த் இஸ் வெல் அப்படின்வோம். எல்லா விதமான பண வரவை விடவும் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அதனால் காசுங்கிறது வேணும், ஆரோக்கியம் முக்கியம். அதனால் அதுக்கு ப்ரையாரிட்டி பண்ணக்கூடிய நாளாக இந்த நாள் பொறுக்குவதும், 1-9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், வெற்றிக்கு முதலிடமான முருகப்பெருமானை வணங்குவதும், முருகனின் கைத்தலத்தை பற்றி கொள்வதனாலே மஞ்சக்கலரை பயன்படுத்துவதும் உங்களுக்கு வாழ்க்கையிலே ஒரு நல்ல சாதனையை படைக்கக்கூடிய ஒரு தன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் புதிய சாதனையாளராக உங்களை காட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையை இன்றைக்கு அமைத்து கொடுக்கட்டும். மீன ராசி அன்பர்களே, எல்லா காரியம் செஞ்சாலும் எல்லாத்துக்கு பின்ன பேக் ட்ராப்பில் இருக்கக்கூடிய ஆசாமி நீங்கள் எல்லாத்தையும் மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் உங்களுக்கு. நான் செய்யலைங்க, அவங்க தான் செஞ்சாங்க, அவங்க தான் முன்னாடின்னு யாரையோ புஷ் பண்ணி முன்னாடி நிறுத்தி நீங்கள் பின்னாடி நினைப்பீங்க. நீங்கள் பெருந்தலைவராக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கிற தலைவியாக இருந்தாலும் சரி, இது வரைக்கும் இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. உங்கள் காரியங்கள் செவ்வனே செய்து விடுவீர்கள். எந்த விதத்திலும் உங்களுக்கு கன்ஃபியூஷன் கிடையாது. அதுவும் கரெக்டாக சிஸ்டமேட்டிக்காக செய்கிறதுல நீங்கள் உங்களை மாதிரி கிங் யாருமே கிடையாது. அழகாக சிஸ்டமேட்டிக்காக எல்லாத்தையும் கோர்த்து ஒரு கோர்வையாக்கி நரியை பரியாக்குவது அப்படின்னு சொல்லி ஒரு திருவிளையாடல் உண்டு. அந்த மாதிரி எல்லாத்தையுமே புதிய பரிமாணத்திலே மாற்றிவிடக்கூடிய தன்மை கொண்டவர் நீங்கள். அதனால்தான் பல விதத்திலும் உயர்வை நோக்கி செல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களால் பண்ண முடியாது. அந்த உயர்வை நோக்கி செல்வதனாலே பல பேருக்கு அமைதியும் நிம்மதியும் வாழ்க்கையில் வளத்தையும் அவர்களுடைய லாபத்தையும் அவர்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்குற அந்த சப்போர்ட்டிவ் பேலன்சிங் மட்டும் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. அதனால் உங்கள் நட்பு வட்டாரம் உங்களுக்கு லாபத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது உண்மை. இன்றைய நாளிலும் நீங்கள் அதை தான் செய்ய போகிறீங்களான்னா ஆமாம் செய்ய போகிறீங்க. ஆனால் ஒரு சின்ன ரெசிபி என்னென்னாக்கா சான்ஸ் என்னன்னாக்கா, நீங்கள் செய்த உதவி உங்களுக்கு பூமராங்க திரும்பி வரும். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் சொல்வார். அந்த மாதிரி கொடுத்த ஒரு அந்த எஃபர்ட்டு இப்போ உங்களை காப்பாற்ற போகுது. உங்களுடைய கவலைகளை மறக்க வைக்க போகிறது. நட்பின் வட்டாரத்தில் சில சார் உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் சொன்னீங்களே சார், எங்கள் வீட்டில் ஒரு பையன் இருக்கிறான் பார்க்கலாமா அப்படின்னு சில நட்புகள் வந்து சொல்லுவாங்க. நீங்கள் சொத்து சிலதெல்லாம் வாங்கணும்னு சொல்லிங்க, அந்த இடத்துல நல்ல ஒரு இடம் இருக்குது வாங்கிக்கிறீங்களான்னு கேட்பாங்க. சார் ஏதோ வண்டி வாகனம்லாம் வாங்கணும்னு சொன்னீங்களே, எங்ககிட்ட ஒரு வண்டி இருக்குது அப்படின்னு சொல்லி சில ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க. இப்படி உங்களுடைய கூட்டு முயற்சிக்கு ஒருங்கே இருந்து அவங்களும் வாழ்க்கையிலே உங்களுடன் பங்கெடுத்து கொள்வதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப் போகிறது. அதனால் கவலை மறைந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே வச்சுக்கலாம்.
இன்றைக்கு மகிழ்ச்சி கன்ஃபார்ம் உங்களுக்கு. அதனால் இந்த நாள் ஒரு இனிய நாளாய் அமைவதற்கு 2-9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துவதும், இன்றைய நாளிலே திருப்பதி வெங்கடேச பெருமாளை மனதிலே நினைத்து செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு சுபிட்சமும் பலமும் நலமும் பல்கி பெருகி வரட்டும். வாழ்க வளத்துடன்.